மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து வீட்டை விட்டு கிளம்புற நிலைமைக்கு வந்துட்டாரு. ஏன் அப்படின்னா பாட்டி வந்து இந்த சொத்து எங்களை விட உனக்கு காவேரி தான் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, காவேரியை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் காவேரி என் கூட இருந்தால் இதை விட எவ்வளோ சொத்தை வேணாலும் நான் சம்பாதிப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி, தாராளமாக நீ காவேரியை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோ, ஆனால் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் கிளம்பிடுறோம்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்னால் யாரும் கஷ்டப்பட வேணாம், நான் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நீங்கள் எதுக்கு போகணும், நீங்கள்லாம் நிம்மதியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து பற்றி எதுவுமே எனக்கு வேணாம், எல்லாத்தையுமே அஜய்க்கே கொடுத்துருங்க, இது நான் முழு மனசோட தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு காவேரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. தாத்தாவை பாட்டியும் எவ்வளோ சொல்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கேட்கவே இல்லை, வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கிளம்பி காவேரி வீட்டுக்கு போயிட்டாரு. காவேரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இப்போதைக்கு நான் வெறும் சாதாரண ஒரு விஜயாக வந்திருக்கேன், என்கிட்ட பணமோ சொத்தோ பங்களாவோ எதுவுமே என்கிட்ட இல்லை, இப்போ வந்து உங்கள் அம்மா ஏற்றுப்பாங்களான்னு கேட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் சாரதா வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க, கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறமும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் விஜயையும் காவேரியும் பிரித்து வைக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க தான் போகிறாங்க. விஜய் பார்த்திங்க அப்படின்னா காவேரியோட துணையோட புதுசாக ஒரு வாழ்க்கையாக ஆரம்பிக்க போகிறாரு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் வந்து தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்லவே இல்லை. ஸோ அந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் மனசு மாதிரி சீக்கிரமாகவே காவேரியையும் விஜயும் வந்து அந்த வீட்டுக்கு திரும்ப அழைச்சிட்டு போக தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.